திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உண்டியல் காணிக்கை பல கோடி ரூபாய் திருடப்பட்டது தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. காணிக்கை பணத்தை திருடிய ஊழியர் ரவிக்குமாரை கையும் களவுமாக பிடித்தவர் அப்போதைய விஜிலன்ஸ் அதிகாரி சதீஷ்குமார். பின்னாளில் தாடிபத்ரி ரயில்வே எஸ்ஐயாக பணியாற்றி வந்தார். கடந்த 6ஆம் தேதி எஸ்ஐடி விசாரணைக்கு ஆஜராகினார். கடந்த 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக இருந்தார். அவர் ரயிலில் சென்ற நிலையில் கோமளி ரயில் நிலையம் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சதீஷ்குமார் சடலம் கிடந்த இடத்தில் சம்பவத்தை போலீசார் மறுகாட்சி செய்து பார்த்தனர். ராயலசீமா எக்ஸ்பிரஸ் ரயிலின் A1 ஏசி பெட்டியில் எஸ்ஐ சதீஷ்குமாருக்கு சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே பெட்டியில் சதீஷ்குமாரின் உயரம் எடையை ஒத்த 2 பொம்மைகளை ஏற்றி வந்தனர். சதீஷ் இறந்து கிடந்த இடத்தை ரயில் அடைந்த போது பெட்டியிலிருந்து 2 பொம்மைகளில் ஒன்றை உட்கார்ந்த நிலையிலும் மற்றொன்றை நின்ற நிலையிலும் ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிட்டு சோதித்தனர். ஒரு பொம்மை தண்டவாளத்துக்கு அருகிலும் மற்றொன்று சற்று தூரத்திலும் விழுந்தது. அவை விழுந்த இடம், அதன் நிலை ஆகியவை பதிவு செய்யப்பட்ட உண்மை சம்பவத்துடன் போலீசார் ஒப்பீடு செய்து ஆராய உள்ளனர். முன்னதாக திருப்பதி கோயிலில் பல ஆண்டுகளாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டு வந்த ரவிக்குமார் தொடர்ந்து பணத்தை திருடி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2023 அப்போது விஜிலன்ஸ் அதிகாரியாக இருந்த சதீஷ்குமாரிடம் கையும் களவுமாக பணத்துடன் பிடிபட்டார். அவர் பல ஆண்டுகளாக 100 கோடிக்கு மேல் உண்டியல் பணத்தை திருடி சொத்துக்கள் வாங்கியது தெரியவந்தது. சுமார் 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தேவஸ்தானத்துக்கு எழுதி கொடுத்ததால் லோக் அதாலத்தில் அவர் மீதான வழக்கை தேவஸ்தானம் வாபஸ் பெற்றது. வழக்கும் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் மீதமுள்ள பணத்தை அப்போதைய அதிகாரிகள் பங்கு போட்டுக் கொண்டிருக்கலாம் என குற்றம் சாட்டி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. ஹைகோர்ட் உத்தரவுப்படியே தற்போது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக முந்தைய ஆட்சியில் இருந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எஸ்ஐ சதீஷ்குமாரை சாட்சி அளிக்க கூடாது என மிரட்டி அழுத்தம் கொடுத்ததால் அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும், அல்லது எதிர்ப்பை மீறி ஆஜராகி சாட்சியம் அளித்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற போலீசார் சந்தேகிக்கின்றனர். அந்த கோணத்தில் விசாரணை நடக்கிறது.